டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட். டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தமிழக விவசாயிகளுக்கு 1800 கோடி ரூபாயை நிதி உதவியாக மத்திய அரசு அளித்திருக்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கிறார். ராமேஸ்வரத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட தூக்கு பாலத்தை திறந்து வைத்து பேசிய பிரதமர், PM கிசான் சம்மன் நிதி திட்டத்தின் கீழ் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு 12,000 கோடி ரூபாயும், PM ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தின் கீழ் 14,800 கோடி ரூபாயையும் மத்திய அரசு வழங்கியுள்ளதாகவும், தமிழக மீனவர்களுக்கு கடந்த 5 ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். மேலும் தமிழகத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் மட்டும் 11 மருத்துவக் கல்லூரிகள் திறக்கப்பட்டிருப்பதாகவும், மருத்துவ படிப்பிற்காக மாணவர்கள் வெளிநாடு செல்லக்கூடாது எனவும் குறிப்பிட்ட பிரதமர், தமிழ் மொழியில் மருத்துவ படிப்புகளை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி வழங்குவதில்லை என்ற குற்றச்சாட்டை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடர்ந்து முன்வைத்து வரும் நிலையில், பிரதமர் அதற்கு பதிலளிக்கும் விதமாக ராமேஸ்வரத்தில் பேசியிருக்கிறார். தமிழகத்திற்கான சிறப்பு நிதியை வழங்க மத்திய அரசு தொடர்ந்து மறுத்து வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியை விட தற்போது தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருந்தார். இதற்கு மறுப்பு தெரிவிக்கும் விதமாக பேசியுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நிதியை தராமல் தமிழகத்தை மத்திய அரசு வஞ்சித்து வருவதாக குற்றம் சாட்டினார். வாக்களித்த தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டிய முதலமைச்சர், மத்திய அரசின் வஞ்சனையை கடந்தும் எல்லா துறைகளிலும் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்திருக்கிறார். கோவையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர், தமிழ்நாட்டின் பிரச்சினைகளை பற்றி பேச பிரதமரிடம் நேரம் கேட்டும் இதுவரை வழங்கப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். தமிழகத்திற்கு காங்கிரஸ் ஆட்சியை விட தற்போது 3 மடங்கு அதிக நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் மோடி கூறியுள்ளதற்கு முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரம் மறுப்பு தெரிவித்திருக்கிறார். பொருளாதார அளவுகோல் என்பது முந்தைய ஆண்டுகளை விட நிச்சயம் அதிகமாகத்தான் இருக்கும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஒட்டுமொத்த GDP மற்றும் செலவினத்தின் அடிப்படையில் அதிக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதா என்றும் சிதம்பரம் கேள்வி எழுப்பியுள்ளார். அதிமுக கூட்டணி குறித்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என அதிமுக தலைமை கேள்வி எழுப்பியிருக்கிறது. நீட் தேர்வை தமிழகத்திற்கு அறிமுகப்படுத்திவிட்டு அதை ஆதரித்து உச்சநீதிமன்றம் வரை சென்று வாதாடியது எந்த கூட்டணி என்றும் கேள்வி எழுப்பியுள்ளது. நீட் தேர்வை ரத்து செய்தால்தான் பாஜகவுடன் கூட்டணி என அதிமுகவால் அறிவிக்க முடியுமா என முதலமைச்சர் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில், அதிமுக எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பது குறித்து முதலமைச்சருக்கு ஏன் இவ்வளவு அக்கறை என அதிமுக கேள்வி எழுப்பியிருக்கிறது. அண்ணாமலை மீண்டும் மாநில தலைவர் ஆவார் என பாஜக மாநில துணைத் தலைவர் VP துரைசாமி தெரிவித்திருக்கிறார். பாஜகவின் புதிய தலைவரை மேலிடம் தேடி வரும் நிலையில் அண்ணாமலையை மாற்ற EPS அழுத்தம் கொடுப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அண்ணாமலையே மீண்டும் தலைவர் ஆவார் என VP துரைசாமி பேசியிருக்கிறார். மேலும் அண்ணாமலை தலைவராக நீடிக்க வேண்டும் என அவரது ஆதரவாளர்கள் மேலிடத்தை வலியுறுத்தி வருவதாகவும், இது தொடர்பாக சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பதிவிடப்படுவதாகவும் கூறப்படுகிறது. வக்ஃப் வாரிய திருத்த சட்டம் விரைவில் அரசிதழில் வெளியிடப்படும் என மத்திய அமைச்சர் பிரகலாத் ஜோஷி தெரிவித்திருக்கிறார். மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் நேற்று ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் அது விரைவில் அரசிதழில் வெளியிடப்படும் என்றும், இச்சட்டம் முஸ்லிம்களுக்கு எதிரானது அல்ல என்றும் ஜோஷி குறிப்பிட்டுள்ளார். வட மாநிலத்தவர்கள் குளிக்க மாட்டார்கள் என அமைச்சர் துரைமுருகன் மீண்டும் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடியில் கட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் துரைமுருகன், வட மாநிலத்தவர்கள் யாரும் குளிக்க மாட்டார்கள் என்றும், ஆனால் தமிழர்கள் ஒரு நாளைக்கு 2 வேளை குளிப்பார்கள் எனவும் தெரிவித்திருக்கிறார். நாடாளுமன்றத்தில் இன்று தமிழர்களை நாகரிகமற்றவர்கள் என்று கூறும் அவர்களுக்கு நாகரிகம் என்றால் என்னவென்று தெரியுமா என்றும் துரைமுருகன் கேள்வி எழுப்பியுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடியின் தமிழக பயணத்தின் போது எடப்பாடி பழனிசாமி, O. பன்னீர்செல்வம் சந்திப்பு நிகழும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் திடீர் ட்விஸ்டாக இந்த சந்திப்பு நடைபெறவில்லை. பிரதமரை EPS, OPS, TTV தினகரன் ஆகியோர் சந்திப்பார்கள் என்று கூறப்பட்ட நிலையில்
ஓபிஎஸ்ஐ கட்சியில் சேர்க்க முடியாதென இபிஎஸ் திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டதாகவும் இதை பாஜக தேசிய தலைமை விரும்பவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதனால்தான் பிரதமர் யாரையுமே சந்திக்கவில்லை என்றும் தெரிகிறது. வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தை எதிர்ப்பது ஏன் என்பது கூட தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளரால் கூற முடியவில்லை என தமிழிசை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். மேலும் போராட்டத்தின் போது காவல்துறையினரை கண்டவுடன் தெரித்து ஓடிவிட்டனர் என்றும் தமிழிசை கூறியுள்ளார். வக்ஃப் திருத்த சட்டத்தை இஸ்லாமிய பெண்களின் கூட்டமைப்பு ஆதரவு தெரிவிக்கிறது என்றும் அதற்கு விஜய் என்ன சொல்லப் போகிறார் என்றும் தமிழிசை கேள்வி எழுப்பியுள்ளார். தெற்கு வங்கக்கடல் பகுதியில் இன்று அல்லது நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. எனவே இன்று முதல் 12ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.